ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் யூடியூப் சேனல். நம்ம இன்னைக்கு வீடியோவில் என்ன பார்க்க போறோம்னா ஜென்ரல் ஸ்டடீஸ். ஸோ ஜென்ரல் ஸ்டடீஸில் என்னென்ன டாபிக் கவர் பண்ணணும் அப்படின்னு நிறைய பேர் கேட்டிருக்காங்க. ஸோ என்னென்ன டாபிக் எல்லாம் நம்ம கவர் பண்ணால் ஈஸியாக ஜென்ரல் ஸ்டடீஸை வந்து நம்ம டைம் பீரியட்லேயே கம்ப்ளீட் பண்ண முடியும். ஸோ அதுக்கு என்னென்ன டாபிக் எல்லாம் கவர் பண்ணால் போதுன்றதுக்காக தான் இந்த வீடியோ நான் கொடுத்துருக்கேன். ஸோ இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஜென்ரல் ஸ்டடீஸ் பொது அறிவுன்னு சொல்லுவாங்க தமிழில் படிக்கிறவங்களுக்கு. ஸோ இங்கிலீஷில் எழுதுறவங்களுக்கும் இருக்குது. ஸோ அது எப்படின்னு நான் சொல்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம இங்க இருக்கிற டாபிக்கை மட்டும் பார்த்தாவே போதும் ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா இது பார்க்கறதுக்கு நமக்கு டைம் பத்தாது. ஸோ அந்த அளவுக்கு இதுல கண்டென்ட் அதிகமா இருக்கு. ஸோ அதனால நம்ம எந்த அளவுக்கு முடியுமோ அந்த அளவுக்கு ஷார்ட்கட்டா நம்ம கவர் பண்றதுக்கு நம்ம இதுல பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் இந்தியாவில் அரசியலமைப்பு படிக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறம் இந்திய வரலாறு, ஸோ இந்திய விடுதலை போராட்டம், அதுக்கப்புறம் இந்திய புவியியல், ஸோ இந்திய பொருளாதாரம் மற்றும் வணிகம். ஸோ இது எல்லாமே வந்து நம்மளுக்கு சோசியல் புக்ல ஃபுல்லா கவர் ஆகிடும் ஃப்ரெண்ட்ஸ். இதை பார்த்தாலே போதும். இப்போ பார்த்தீங்கன்னா இந்தியாவில் அரசியலமைப்பு, வரலாறு, விடுதலை போராட்டம், புவியியல், ஸோ பொருளாதாரம், இது எல்லாமே வந்து சோஷியல் புக்ஸ் கவர் பண்ணோம். 6th-லேருந்து 8th வரைக்கும், 9th 10th இது எல்லாமே சோஷியல் புக்ஸ் கவர் பண்ணாலே சரியா போயிடும். அப்படி இந்த டாபிக் ரிலேட்டடாக இருக்கிற எல்லாமே சோஷியல் புக்ஸ் கவர் பண்ணால் ஈஸியாக இருக்கும். அப்படி இல்லைன்னா வந்து கைடு எதனா வச்சுருந்தீங்கன்னா அந்த கைட்லையும் கவர் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் வந்து பொது அறிவுனா ஜென்ரல் கொஷின்ஸ், ஜிகே ரிலேட்டடான கொஷின்ஸ் வரும் ஃப்ரெண்ட்ஸ். அதுவும் வந்து நம்ம கவர் பண்ணணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கணிதவியல், மனோதத்துவம், உளவியல், ஸோ இது வந்து தனியாக படிக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். மேக்ஸு, அதே மாதிரி மனோதத்துவம், உளவியல் இதுவும் படிக்கணும். ஸோ இதுவுமே வந்து நம்மளோட சிலபஸில் கவர் ஆகிடும். அதுக்கப்புறம் இயற்பியல், வேதியியல், தாவரவியல், விலங்கியல் இதுவும் படிக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறம் தமிழ்நாடு ஒரு கண்ணோட்டம், ஸோ இதுவும் ஜென்ரலில் வந்துடும் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ தமிழ்நாட்டில் நம்மளுக்கு என்னென்ன நடந்திருக்கு, ஸோ அதோட இது ரிலேட்டட் எல்லாமே வந்துடும் ஃப்ரெண்ட்ஸ் ஃபுல்லாக. ஆனால் வந்து இந்த டாப்பிக்கை வந்து நம்ம கம்பல்சரி நம்ம படிக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். இந்த டாபிக் எல்லாமே நம்ம கவர் பண்ணிட்டு வந்தால் தான். இது பார்த்தீங்கன்னா இவங்க ஒரு இதெல்லாமே வந்து ஒரு கம்ப்ளீட்டாக வந்து கோல்குறி வினாக்கள் மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ எல்லாம் ஒன் வேர்ட் ஆன்சர் மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ அதுவே வந்து நம்ம பார்த்தீங்கன்னா 350 பேஜஸ் வருது இந்த சுறா கைடில். ஸோ நான் சுறா கைடில் படிக்கிறேன். அது இல்லாமல் நம்ம ஒரு வெப்சைட் சொன்ன பார்த்தீங்கன்னா அந்த வெப்சைட்டில் இருக்கிற ஒன் வேர்ட் ஆன்சர்ஸும் நம்ம படிச்சிக்கலாம். அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ மறக்காம இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நம்ம யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அதே மாதிரி இப்போ இங்கிலீஷில் படிக்கிறவங்களுக்கு என்ன டாபிக்னு அதையும் நான் காட்டுறேன் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ தமிழில் படிக்கிறது தான் சேம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ இங்கிலீஷில் படிக்கிறது என்னன்னா அதில் ஜென்ரல் ஸ்டடீஸ் வந்து ஃபிசிக்ஸு, கெமிஸ்ட்ரி, பாட்னி, ஜுவாலஜி. ஸோ பார்த்தீங்கன்னா அதில் வந்து நம்ம என்னென்ன டாப்பிக்கை கவர் படிக்கணும். ஸோ பார்த்தீங்கன்னா அதில் லிஸ்ட் கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா, மோஷன், எனர்ஜி, மேக்னட்டிசம், யூனிட், இது அதில் நம்ம என்னென்ன டாபிக் படிக்கணும் அப்படின்ற மாதிரி அவங்களுக்கும் அதில் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி கரண்ட் ஈவெண்ட்ஸ் நான் சொன்னேன் பார்த்தீங்களா, இந்த அவார்ட்ஸு, அப்புறம் யாருக்கு என்ன ஹானர் பண்ணியிருக்காங்க, ஸோ என்னென்ன இன்வென்ஷன் வந்திருக்கு, அதே மாதிரி ஸ்போர்ட்ஸ் நியூஸு, ஸோ இந்தியாவை சுற்றி என்னென்ன நியூஸ் நடக்குது, இந்த இதுதான் கேட்பாங்கன்னு சொன்னாங்க பார்த்தீங்களா. இந்த மாதிரி நேஷனல் சிம்பிள் ஈவெண்ட்ஸு, இந்த மாதிரி இதெல்லாம் கேட்பாங்க கரண்ட் ஈவெண்ட்ஸில். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஜியாகிரஃபி, எக்கனாமி, சயின்ஸு, ஸோ இதுதான் ஃப்ரெண்ட்ஸ். அப்புறமா பொலிட்டிக்கல் சயின்ஸு, அப்புறம் ஜியாகிரஃபி பார்த்தீங்களா, ஜியாகிரஃபி. அதுக்கப்புறம் ஹிஸ்ட்ரி அண்ட் கல்ச்சர் ஆஃப் தமிழ்நாடு. ஸோ அப்புறம் இந்தியன் பாலிட்டி, அப்புறம் இந்தியன் எக்கானமி, அப்புறம் இந்தியன் நேஷனல் மூமெண்ட்டு. ஸோ இது வந்து ஆப்டிடியூடு, மென்டல் எபிலிட்டி, அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இதுதான் ஜெனரல் ஸ்டடீஸ் கான்செப்டாக இதுதான் கேட்பாங்க. ஸோ நாம் வந்து எப்படி இருக்குன்னா நாம் வந்து எந்த டாபிக் கேட்டாலுமே கரெக்டாக சொல்கிற அளவுக்கு நம்ம அந்த அளவுக்கு ப்ரிப்பேர் பண்ணியிருக்கணும். ஸோ நம்மளுக்கு இப்போ நல்ல டைம் பீரியட் இருக்குது, நல்லா ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள், அவங்களும் இந்த டாபிக் தான் இருக்குன்னு தெரிஞ்சுக்கிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். உங்க பொண்ணான கையை கொண்டு அந்த பெல்ல தட்டிடுங்க. அவங்களுக்கு சப்ஸ்கிரைபர் 5-10 ஏறுனா அவங்க மனசு சந்தோஷப்படும்.